பார்த்தீங்கன்னா எங்கே போயிருந்தோம்னா உங்களுக்கு பூ பெரிது போயின்னு இருக்கும். பாருங்கள் போயின்னு இருக்கிறோம். ஸோ அங்கே இருக்கிற மலை, அந்த மலை தான் இப்போ ஏற போகிறோம். அதுதான் பூவே. ஆல்ரெடி அவனோ ஏறிட்டான். அங்கே பாருங்கள், ஆல்ரெடி அவனோ ஏறி ஏற்றுங்கிறான். இப்போ அவங்க போயிட்டு அவனை செஞ்சுட்டு நாம் எடுக்க போகிறோம். இப்போ அவன் யூடியூப்பில் பார்த்துட்டு அவன் நான் யார் அவன் சொன்னவனு வந்துட்டு போகிறான். அவனுக்கு பார்த்துட்டு என்ன கேட்டானா அவனை முடியணும். அப்படி திட்டுறான். இப்போ பாருங்கள் இதான் மலை. அந்த உச்சி தான் நம்ம ஏறி பூ பெருக்கி போகிறோம். இவ்வளோ கஷ்டம் பாருங்க மக்களே. பாருங்கள் எவனோ ஏறி பார்த்து நம்ம மக்களே இதோ அங்கே அப்படி இப்படி தான் இருப்போம். இதாங்க ஸ்பாட் பார்த்துங்க. போன வருஷம் நாங்கள் இங்கே தான் வந்தோம். இந்த வருஷம் நாங்கள் இங்கே தான் வரோம். இதுதான் எங்கள் என்ன பார்த்துங்க. இது பாருங்க கோயில், கன்னியம்மன் கோயில் பார்த்துங்க. இங்கே என்ன ஒரு பூ இருக்கும், அது இருக்கு நான் காட்டுறேன். இது வந்து எலிப்பூன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து அப்படி தான் இருக்கும் அந்த சைஸு. அதை வச்சு தான் சொல்லுவாங்க. நம்ம இப்போ மொத்தமாக மலை ஏறி எல்லாத்தையும் ஒரு சேர்த்து வந்தாச்சு. எவ்வளோ பூ கலெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரோட்டில் போகிற வழியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கூட உணர்ச்சின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் வாங்கிக்குவாங்க. அதனால நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பூனை சொல்லி உள்ளங்கையில் போடும்போது அடிக்காது. ரிலேசேட் பண்ணும்போது தான் அடிக்கும். தொட்டு அடி வருவோம். இது வந்து தவறுஞ்செடி. கீழே தொழில் இருந்துச்சு. தொழிலாளர் தொழில் மட்டும் வச்சு எடுத்துன்னு போக வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைப்பூ, பண்ணைக்கீரை யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் வந்து பூ, இது பண்ணைப்பூ, இது துவரம்பூ,